இந்த சிக்கந்தர் யார்? இவங்க வந்து மேல திருப்பரங்குன்றத்துக்கு போனாங்க, அங்க இருந்தாங்க, அங்க பதுங்கி இருந்தாரு. அப்படி எந்த ஹிஸ்டரி இல்ல. இதுவரைக்கும் இல்ல. இனி இருக்க போறதும் இல்ல. ஏன் அங்க ஹிஸ்டரி வந்துச்சு அப்படின்னா, இது வந்து இந்த முகலாயர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாரிசு இன்னும் மதுரையில போனீங்கன்னா, இந்த காஜியார் தெருவுல இருப்பாங்க. அது மாரி வந்து இந்த சிக்கந்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அக்பராவது இந்திய நாட்டுல பிறந்தவரு. இந்த சிக்கந்தர் யாருன்னா, ஆப்கானிலருந்து வராரு. இந்தியாவோட கலாச்சாரம்னா என்னான்னே தெரியாது. இந்தியாவோட பழக்கவழக்கம் என்னான்னே தெரியாது. இந்தியாவுடைய வழிபாட்டு முறைகள் என்னான்னு தெரியாது. இவங்களுடைய வாரிசுகள் இருப்பாங்கல்ல, அவரோட கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்கள வழிபடுறவங்க யாருமே வந்து இவர பின்பற்றவங்க அவங்களுடைய இப்ப மொழிகள் வேணா அவங்க கத்துக்கிட்டு இருக்கலாம். இப்ப பார்த்தீங்க இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம காஜியார் தெருவுல போனீங்கன்னா, முகலாயருடைய வாரிசுகள்லாம் இருக்காங்க. இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. முகலாயர்கள் படையெடுப்பின் போது வந்தவங்க இங்கேயும் இருக்கிறாங்க. அதே மாரி சிக்கந்தருடைய வாரிசுகள் இன்னைக்கு தமிழ் வேணா கத்துக்கிட்டு இருக்கலாம். அவங்க என்ன செய்றாங்கன்னா, நமக்கு ஒரு நம்ம நல்லவரோ, கெட்டவரோ அவர் இறந்துட்டாரு. அவருக்கு இறந்தவங்களுக்கு இப்ப எங்க அப்பாவுக்கு நான் சிலை வச்சு வழிபடுற மாரி, அவங்க அவங்க வாரிசுல முன்னொருத்தர் இருந்திருக்காரு, சுல்தானா இருந்திருக்கிறாரு. அவர் நல்லாட்சி குடுத்தாரா, கெட்டாட்சி குடுத்தாரான்றத தாண்டி அவர் ஒரு சுல்தானா இருந்திருக்காரு. அவங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்காருன்றதுக்காண்டி ஒரு இடத்த தேர்வு பண்ற இடம் தான் அந்த திருப்பரங்குன்றம் மலை.